ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ சென்னைக்கு வந்து அவங்களோட பயிற்சியை தொடங்கிட்டாங்க. பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக வர 19ஆம் தேதி டெஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. அதுக்கான பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லா வீரர்களும் பயிற்சி ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா முக்கிய வீரர்கள் யாருமே ஒன்றும் பயிற்சி எடுக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அது யார் எவர் எதுக்கு வரலன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ இந்திய அணி பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு கூட 2 டெஸ்ட் போட்டி விளையாடுறாங்க. ஒவ்வொரு போட்டியும் முக்கியம், ஒவ்வொரு புள்ளியும் முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா டாப் 2 இருந்தால் தான் போக முடியும். அதுக்கு இப்போ இந்திய அணி டாப் 1 தான் இருக்குது. பட் அது கண்டினியூ ஆனோன்னா ஒவ்வொரு போட்டி ஜெயிக்கணும், ஒவ்வொரு மேட்சும் இம்பார்ட்டன் தான் சொல்லணும். அதனால் 2 போட்டி இந்திய அணிக்கு ரொம்ப முக்கியமான போட்டி. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டீமு கொஞ்ச நாள் முன்னே அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய எதிர்பார்த்த பிளேயர்லாம் வந்தாங்க. நான் ரிஷப் பண்ட் எதிர்பார்த்தேன், அவர் இருந்தார். கேஎல் ராகுல் இருந்தார். கண்டிப்பாக இவங்களாம் நான் எதிர்பார்த்த பிளேயர் தான் வந்தாங்க. பட் எதிர்பார்த்த இன்னொரு பிளேயர் வரல. யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதேமாரி முகமது ஷமியை நான் எதிர்பார்த்தேன். அதனால் பங்களாதேஷ் தானே ஈஸியாக அடிச்சலாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டிலே போய்ட்டு அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்களும் ஒரு நல்ல ஒரு மொமெண்டமில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்ககிட்டயும் நல்ல ஸ்பின்னர் இருக்குது. சென்னை பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங்க்கு ஃபேவராக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு டஃப் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா இன்னும் இந்திய அணியில் பயிற்சியிலே இணையலைன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அது அவங்களோட பர்சனல் விஷயமா ஏதோ வரலன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 19ஆம் தேதி தொடங்குதுன்னா 15-16க்குள்ளே இந்திய அணியில் இணைஞ்சு அவங்க பயிற்சி ஈடுபடுவாங்க. கண்டிப்பாக மேட்ச்சில் அவைலபிலிட்டி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிசிசிஐ விட்டுருக்காங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேர் முக்கியம், அந்த 3 பேரும் நம்மளுக்கு முக்கியம். அவங்களோட சேவை இந்திய அணிக்கு தேவை. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க இருந்தால் தான் ஓரளவுக்கு பேட்டிங்லேயும் பும்ரா போலிங்லையும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஒரு மேட்ச் வின்னிங் கேம் ஆடுற பிளேயருங்கள் எல்லாமே. அதனால் கண்டிப்பாக விராட் கோலி ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்குது. அவர் அந்த சதத்தை கொஞ்சம் அடித்தார்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போதைக்கு 80 சதம் வச்சுருக்காரு. அவர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு 20 சதம் அடித்தார்னா சச்சின் டெண்டுல்கர் சாதனை முறியடிப்பார்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம் அவர் இந்த டெஸ்ட்டில் எத்தனை சதம் அடிக்கிறான்னு சொல்லிட்டு. மொத்தம் 4 இன்னிங்ஸ் இருக்குது. அதில் எத்தனை சதம் அடிக்கிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்திய அணி சீரீஸ் வின் பண்ணுங்க 2-0ன்னு சொல்லிட்டு. பங்களாதேஷ் சீரீஸ் வின் பண்ணோம், அடுத்து ஒரு நியூசிலாந்து சீரீஸ் வின் பண்ணோம், அடுத்து ஒரு ஆஸ்திரேலியா சீரீஸ் வின் பண்ணால் மட்டும்தான் இந்திய அணி ஃபைனலுக்கு போக முடியும். கண்டிப்பாக ரொம்ப ஒரு இடுக்கட்டமான ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. பார்க்கலாம் இந்திய அணி இந்த தொடர் எந்த மாதிரி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், பங்களாதேஷ் அணியை இந்திய அணி அடிக்குமா அடிக்காதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.